ரொம்ப டிமோட்டிவேட்டா இருக்கீங்களா? அப்ப நான் சொல்லப் போற இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பா கிடைக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2019ல ரிலீஸ் ஆயிருக்குங்க. அதுவும் Netflixல இந்த படம் இருக்கு. இந்த படத்தோட கிளைமாக்ஸ நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துரும். அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷனலாவும் இந்த படம் இருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மை சம்பவத்த அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான். படத்தோட ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்க கண்டத்துல ஒரு சின்ன கிராமத்துல வசிக்கிறவன் தான் நம்ம படத்தோட கதாநாயகன் வில்லியம். அவனுக்கு வெறும் 13 வயசு தான் ஆகுது. அவன் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ஏழ்மை காரணமா அவன் ஸ்கூலுக்கு போகாம பாதியில நின்னுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் மூலியமா அங்க இருக்கிற லைப்ரரியில ஒரு சில எலக்ட்ரிக்கல் புக்ஸை படிச்சு அவனுக்கு உண்டான நாலேஜ் அவன் வளர்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க ஒரு பெரிய பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்து மூலியமா அவங்க ஊர்ல பெரிய கலவரமாகி மத்தவங்க எல்லாமே அந்த ஊரை விட்டு வெளியில போயிடுறாங்க. கடைசியில விவசாய குடும்பமான இவங்க குடும்பம் மட்டும் அங்கவே இருக்கு. அவங்க அப்பாவும் அவங்க கிட்ட இருந்த கொஞ்ச நஞ்ச விதைகளை வச்சு அவரு நிலத்துல பயிடுறாரு. தண்ணி இல்லாதனால ஒரு கட்டத்துக்கு மேல அவரும் டிப்ரெஸ் ஆகி அந்த ஊரை விட்டு காலி பண்ண ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம வில்லியம் அவங்க அப்பா கிட்ட அவங்க கிட்ட இருக்கிற எலக்ட்ரிக்கல் நாலேஜ் வச்சு தண்ணியை வர வைக்கிற எவ்வளவோ சொல்றான். ஆனா அவங்க அப்பா நம்பவே இல்லை. கிளைமேக்ஸ்ல அவனால தண்ணியை வர வைக்க முடிஞ்சதா இல்லையா? கடைசியில அவங்க குடும்பம் என்ன ஆச்சு, இது எல்லாத்தையுமே ரொம்ப எமோஷனலா சொல்லிக்கிற இந்த படம் தான் The Who Harnessed the Wind. இந்த படம் 2019ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு செம்மையான ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும் அப்படின்னா இந்த The Boy Who Harnessed the Wind படத்தை ட்ரை பண்ணி